உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் மூக்கு அடைப்புக்கான மருத்துவம். மூக்கு ஏன் அடைக்குது? நிறைய சளி பிடிச்சிருக்கோம், அதனால் அப்படியே கப்புன்னு வந்து அடைச்சிக்கிறோம். நிறைய பேர் குளிச்சுட்டு தலையே துவட்ட மாட்டாங்க, அவங்களுக்கும் மூக்கு அடைக்கும். சிலர் வந்து தலையில் எண்ணெயே வைக்க மாட்டாங்க, அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது வேர்த்து 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 மண்டைக்குள்ளே இறங்கி அப்படியே மூக்கு அடைச்சிக்கிறோம். அந்த மூக்கு அடைப்பு சரியாகிறதுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி, தேன், இஞ்சி, நாவல் இலை, ஜாதிக்காய், மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம். மூக்கடைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாட்டினாலும் அவங்களுக்கு ரத்தோட்டங்கள் குறையும் போதும் மூக்கடைப்பு வரும். உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாட்டி அவங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எனர்ஜி இருக்காது, எந்த ஒரு இதுலேயும் நாட்டம் இருக்காது, விளவெளத்து போயின மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு சளி அப்படின்னாலும் மூச்சு திணறல் வருதுன்னா காரி துப்புனா சளி வராது. அந்த மாதிரி அவங்களுடைய வேர்வையே வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல், மூச்சு அடைப்பு, உள்ளுக்குள்ளே சளியாக இருக்கும். சில பேருக்கு வந்து நெஞ்சு கட்டிக்கிட்டு வெள்ளை சளியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு அவங்க வேர்வையே அவங்களுடைய உமிழ் நீரே வந்து அவங்களுக்கு சளியாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து படுத்தாலும் எதுவும் பேசினாலும் செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த மூக்கடைப்பு கொணங்கொணன்னு பேசுவாங்க. அதாவது நம்ம இப்போ பேசுகிற பேச்சு வந்து சரளமாக பேசுகிறோம்ல, அது மாதிரி அவங்க வந்து பேச்சு கணீர்னு பேச முடியாது, இந்த மூக்கில் பேசுகிற மாதிரியே இருக்கும். அப்போது அதுக்கு காரணம் வந்து உள்ளுக்குள்ளே சளி அடைப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூச்சுக்குழலில் அடைப்பு இருக்கிறத மூச்சு திணறல் வரும்போது தான் அவங்களுக்கு உள்ள அழுக்குகள் எல்லாமே அடைச்சிக்கிறோம், ரத்தங்கள் சுத்தமாக இருக்காது, சரியாக அவங்க மோஷன் போக மாட்டாங்க, தூக்கம் அந்த மாதிரிலாம் வராது. மூக்கு அடைப்புக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இஞ்சி, நாவல் இலை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது மூணும் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட மிளகும் ஜாதிக்காயும் அரைச்சி கொஞ்சமாக பொடி எடுத்துக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். இந்த மருந்தை தயார் பண்ணி தொட்டு தொட்டு சுவைச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா உடனே மூக்கடைப்பு சரியாகும். ஆனால் உள்ளுக்குள்ளே மீண்டும் மீண்டும் வந்து மூக்கடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சிறுதானிய உணவுகளை மாற்றிக்கோங்க, வெந்நீர் குடிங்க. இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றப்போ உங்களுக்கு அந்த சளின்றது வெளியே அறவே வந்து எலும்புக்கூட்டில் வந்து அப்படியே படிஞ்சு இருந்தாலும் அது சளி உங்கள் உமிழ்நீரே சளியாக உருவாக்கிட்டு இருக்கோம். அது அந்த இதை மாற்றி அதுக்கப்புறம் மூக்கடைப்புன்றதே வராது. சிறுதானிய உணவுகள் சாப்பிடுங்க. மூக்கடைப்புக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி, தேன், இஞ்சி, நாவல் இலை, ஜாதிக்காய், மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை மெதுவாக தொட்டு தொட்டு நக்கி சாப்பிட்டாலே மூக்கடைப்பு சரியாகும். மூக்கடைப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.